இல்ல இனி வரும் காலங்கள் வாராகி தான்ன்றது தெரிஞ்சிடுச்சு. இந்த கலியுகத்துல இன்னைக்கு வாராகி தான் ஆட்சி பண்ண போறாங்க. உலகம் ஃபுல்லா பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரிய யாகங்கள்லாம் இருக்குது. அந்த யாகங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அந்த பெரிய யாகங்கள் தான். திருஷ்டி உடைக்கும். நம்ம திருஷ்டினால தான் நம்ம நிறைய பாதிப்போம். ஒரு யாகம் நடக்கிறதுல வந்து தேவையில்லாத கதைகள் பேசக்கூடாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. கலியுக வாராகி இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அதான் வாராகி டிவின்றதுனால வாராகி அம்மாவை இங்க வச்சு வழிபட்டு இருக்கீங்க. அதனால வாராகி அம்மாவை வர வச்சாங்களோ என்னவோ. சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு யுகத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளை வந்து வழிபட்டு இருப்பாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாய்பாபா அவர்களுடைய வழிபாடு அதிகமா இருந்தது. இப்ப சமீபமா முருகர் அவரோட வழிபாடு அது எல்லா முருகர் கோயிலுக்கும் வழிபட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா இந்த காந்தாரா படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி வாராகி உபாசகர்கள் நீங்க நல்ல விஷயங்கள் சொல்றதுனாலும் வாராகி அம்மனோட வழிபாடு அதிகமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இனி வரும் காலங்கள் வாராகி தான்ன்றது தெரிஞ்சிடுச்சு. இந்த கலியுகத்துல இன்னைக்கு வாராகி தான் ஆட்சி பண்ண போறாங்க. உலகம் ஃபுல்லா பண்ண போறாங்க. ஸோ அதனால இனி உலக நாடுகள் மொத்தம் நம்ம தமிழ்நாடு திரும்பி பார்க்கும். இந்த வாராகின்ற ஒரு தெய்வம் வந்து நிச்சயமா வரும். ஏன்னா நிறைய மதங்கள் இருக்கலாம். மதங்கள் எல்லாம் மொத்தமே எல்லாமே மாறிடும். ஏன்னா மனிதர்கள் தான் முக்கியன்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. மதங்களை தாண்டி நடக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்த வாராகி உபாசகரை உட்காரும் போதே வெறும் இந்துக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு நினைச்சேன் என்னை தேடி. ஆனா என்னை தேடி வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் கிறிஸ்டின் தான் நிறைய பேர் என்னை தேடி வந்தாங்க. வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது நடந்துச்சு. அதனால அப்போ அந்த மதங்களை தாண்டி நடக்க போற விஷயம் இப்போ. ஏன்னா நீங்க கிமுன்னு சொன்னீங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பாத்தீங்கன்னா சித்தர்கள் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்கன்றது தான். அவங்க என்னென்ன மூலிகைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த மூலிகைகள்லாம் என்ன மாதிரி பயன்பாடு, மரணத்தையே மாற்றுறது மூலிகைகள்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்கு. என்னென்னா கிமு சித்தர்கள், கிபியும் சித்தர்கள் தான். அதை வந்து உணர்வாங்க. ஏன்னா கிறிஸ்துவே வந்து ஒரு சித்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் இயேசுவே சித்தர் தான். ஸோ நம்ம எடுத்துட்டு போட்டோம்னா கர்த்தர், அந்த கர்த்தர் சித்தர். பூ போட்டோம்னா புத்தர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே வந்து ஒரு அந்த இதில் தான் வராங்க. ஸோ எல்லாருமே சித்தர்கள் தான். ஸோ அதனால் இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி வாராகியை வந்து அதிகமாக வந்து பிரசித்தி பெறுவாங்க. மனிதர்கள் தான் முக்கியன்ற ஒரு காலகட்டத்துக்கு எல்லாருமே வருவாங்க. கடவுள் வழிபாடுல முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாக வழிபாடு. ஆனால் அந்த யாக வழிபாடுனா எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அது என்னன்ற ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். நீங்க சொல்லுங்க சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யாக வழிபாடு எந்த அளவுக்கு? யாகம்ன்றது தான் இன்னைக்கு உலகத்தையே காப்பாற்ற போகுதுங்க. நிறைய விஷயங்களை காப்பாற்ற போகுது, மக்களை காப்பாற்ற போகுது. மக்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்கா யாகம் தான். யாகங்கள் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரணமாக வந்து யாகம்னா கணபதி யாகம், மகாலட்சுமி யாகம் சொல்லிட்டு வீட்டில் பண்ணுவாங்க வீடுகளில். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரிய யாகங்கள்லாம் இருக்குது. அந்த யாகங்கள் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அந்த பெரிய யாகங்கள் தான். அது வந்து ஆலயங்களில் பண்ணுவாங்க, கோயில்களில், பொது இடங்களில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சண்டி யாகம்னு சொல்லுவாங்க. சண்டி யாகம், பிரத்யங்கர ஹோமம், அமாவாசையில் அந்த மாதிரி யாகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா இந்த யாகங்களுக்கு தான் தெய்வங்கள் 33 தேவர்களும் தெய்வங்களும் எல்லாமே சங்கமமாக வருது. கூடுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல. ஏன்னா அதீத சக்தி வாய்ந்தது மூலிகைகள், அதை விட சக்தி வாய்ந்தது மந்திரங்கள். இது ரெண்டும் ஒன்று சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா யாகம் தான். யாகத்தில் அந்த ஒரு மூலிகைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சாபத்தை நிற்கும், ஒன்று பாவத்தை நிற்கும், ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பயத்தை போக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ வெண்கடுகு போடுறாங்க அப்படின்னாக்கா வெண்கடுகு திருஷ்டி உடைக்கும். நம்ம திருஷ்டினால்தான் நம்ம நிறைய பாதிப்போம். கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி பட்டா அவ்வளோதான்வாங்க. அந்த மாதிரி திருஷ்டியை நீக்கும். நாய்க்கடுகு அப்படி இருக்குன்னா அது பாவத்தை போக்கும். அந்த மாதிரி ஒன்றும் வேப்பங்குச்சி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சாபத்தை உடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மூலிகைகள் இருக்குது நிறைய, நம்மளுக்கே தெரியாத மூலிகைகள். அந்த மூலிகைகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது அப்போ அங்கே சங்கமம் ஆகிற தெய்வங்கள்லாம் மொத்தமே பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உக்கார்ற மக்களுக்கு நல்லது நடக்கும். என்ன நினச்சி வந்தாங்களோ அது நடக்கும். அதுதான் அந்த இடத்துல ஒரு மக்கள் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு யாகம் நடக்கிறதுல வந்து தேவையில்லாத கதைகள் பேசக்கூடாது. பக்கத்தில் அங்கே நீ எங்கேருந்து வர, நீ எங்கேருந்து, நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தோடு வர அவங்க குடும்ப பிரச்சனைகளை அங்கே பேசி புலம்பி. ஆமாங்க. அவங்களோட விஷயத்துக்காக ஒரு விஷயத்துக்காக வரணும். அவங்க விஷயத்த கேட்கணும். அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க.
ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அன்னைக்கு அந்த யாகத்துல உட்காந்து ஒரு அந்த புடவ கட்டினது அந்த கலர் புடவ நல்லா இருந்துச்சு, அந்த நகை போட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு, இந்த பையன் நல்லா இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க. அப்புறம் அங்க தேவையில்லாத கதைகள பேசுவாங்க. அவங்க உங்களுக்கு நல்லா நடந்துச்சு, இந்த மாரிலாம் யாகத்துல போய் கலந்துக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துச்சா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த மாரிலாம் கேட்பாங்க. எத்தனை மணிக்கு முடியும்? ஆ அது இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டா, அவங்களோட விஷயத்துக்காக வரணும், உட்காரணும். ம். உட்காந்துட்டாங்கன்னா அந்த விஷயம் சக்சஸ். ம். ஸோ ம். அந்த மாரி யாகத்துக்கு நெறைய அதீத சக்தி இருக்கு. ம். அதுதான் வந்து இன்னைக்கு உலக அழிவுகள் எல்லாம் தடுக்க போகுது. ஆமா. நெறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆ. அது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, யாகம் சொன்னா அவ கணபதி ஹோமம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. அதுதான். அந்த கணபதி ஹோமம் பண்ணணும், கணபதி இதுல அப்படி பண்ணணும். ஆனா என்ன ப்ராப்பர் பண்ணணும்னு தெரியாது. அது எப்படி ப்ராப்பரா பண்ணணுன்றத பத்தி சொல்லலாமா? இது இதுக்கு இது பண்ணுங்க. இந்த இதுக்கு இப்படி பண்ணுங்க இல்ல அப்படின்னு. அது அவங்க அதுக்குன்னு அர்ச்சகர்கள் இருக்காங்க. அந்த ம். புரோகிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து எது எது பண்ணா, என்னென்ன பண்ணா நல்ல விஷயங்கள்ன்றது தெரியும். ஸோ அது ஒரு ஒரு யாகங்கள் இருக்கு. நெறைய யாகங்கள் இருக்கு. லிஸ்ட்டு போட்டோம்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்குன்னே ஒரு யாகம் இருக்குது. தொழில் நல்லா நடக்கிறதுக்கு யாகம் இருக்கு. அரசியல்ல பதவி ப பெறத்துக்குன்னு யாகம் இருக்கு. அதாவது தனித்தனி யாகங்கள் இருக்குது. மொத்தம் கலந்தா மாரியே சில யாகங்கள் இருக்கு. அது நம்ம கேட்டு புரோகிதர்கள் கேட்டு இந்த மாரி விஷயங்கள் பண்ணணும். எந்த நாள்ல பண்ணலாம்? எந்த நட்சத்திரத்தில பண்ணலாம்? எந்த திதியில பண்ணலான்னு சொல்லி கேட்டு பண்ணும்போது, அது சக்சஸ் ஆகும். ஓகே. நீங்க நெறைய கோவிலுக்கு நீங்க போய் வழிபாடு எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான இந்த கோவில் எனக்கு டக்குன்னு சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? அம்மாவோட டெம்பிளாவும் இருக்கலாம், எந்த கடவுளா இருந்தாலும் இருக்கலாம். இல்ல டக்குனு உங்க நினைவுக்கு வருது. பிரம்மகண்டீஸ்வரர்ன்னு ஒரு ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நெறைய மாற்றங்கள். எங்க இருக்குதுங்க சார் அ அது? அது வந்து பிரம்மகண்டீஸ் அதாவது 2 இருக்கு. ஆ, ஒண்ணு வந்து திருச்சியில திருப்பற்றூர்ல இருக்கு. ஆ. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கும்பகோணம் தஞ்சாவூர் சைட்ல திருவையாறு வட்டம். திருவையாறு வட்டம். ஆ. திருவையாறு வட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரம்மகண்டீஸ்வரர்ன்னு ஒரு ஆலயம். நெட்ல போட்டா வந்துரும். ம். பிரம்மகண்டீஸ்வரர், திருவையாறு அந்த மாரி போட்டா இப்போ வந்துரும். இப்பதான் கூகுள் நெறைய வந்துருச்சே. ஆமாங்க. போட்டா வந்துரும். அந்த கோயிலுக்கு வந்து யாரும் மக்கள் அந்த அளவுக்கு வரா மாரி தெரியல. ஆ. பட் பார்த்தீங்கன்னாக்கா, பவர்ஃபுல்லா இருக்காங்க ஓகே, அந்த ஓகே, ஆலயம். அங்க போயிட்டு வரும்போது நம்மளோட தலையெழுத்து மாறுது. ஓகே. ஏன்னா, மாறுது. இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இத பார்த்துட்டு அவங்களுக்கு போய் அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்தா நல்லது தானே சார். ஸோ நிச்சயமா. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதனால தான் அம்மாவோட உங்களுக்கு ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு கோவில்னா, வாராகி அம்மனோட ஒரு கோவில். அது வந்து எனக்கு நான் உத்தரகோச மங்கை தான் போயிருந்தேன். அப்படிங்களா? ஆமா. உத்தரகோச மங்கையில வந்து சுயம்பு வாராகி முதல்ல சுயம்பா வந்து வாராகி அம்மா தான் அங்க உருவானதா சொல்றாங்க. அப்புறம் தான் சிவன் கோயில் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸ்தல வரலாறுலலாம். ஸோ உத்தரகோச மங்கையில அந்த மஞ்சள அரைச்சு அம்பாள் மேல பூசும்போது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோச மங்கை நல்ல பவர்ஃபுல். தஞ்சாவூர் தான் மெயினு. ஆமாங்க. ராஜராஜ சோழன் ஆண்டது நம்ம அங்க. தமிழுக்கு இங்க இருக்க தமிழ் பக்கத்துல இங்க இருக்கோம். பக்கத்துல. சார் அதே மாரி கடவுள் வழிபாடுல பஞ்சரூப வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி உங்களோட நாலேட்ஜ்ல என்னென்ன விஷயம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு? பஞ்சரூப வழிபாடுன்றது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம். இதுதான். இது எல்லாத்தையும் கலக்கிற மாரி தெய்வத்துக்கு நம்ம என்ன ஆகாரம் குடுக்குறோமோ, ஆவாகனம் பண்றோமோ, அதுல வந்து நமக்கு வந்து தெய்வத்த நம்ம திருப்திப்படுத்துறோம்னு அர்த்தம். ஆ மத்த விஷயங்கள் தெய்வத்த வந்து பார்த்தீங்கன்னா, எள்ளு தர்ப்பணம் குடுத்தா கூட சில பேர்த்த அதாவது பித்ருக்களுக்கு தான் நம்ம தர்ப்பணம் குடுப்போம். ஆனா தேவ தர்ப்பணம், குரு தர்ப்பணம்லாம் இருக்குது. அந்த மாரி நீர்ல தர்ப்பணம் குடுக்கும்போது தெய்வத்த நம்ம திருப்திப்படுத்துறோம். அப்புறம் அந்த பழ வகைகள்லாம் வந்து வச்சு படைக்கும்போது அம்பாளுக்கு இந்த பழங்கள்லாம் வச்சு படைக்கும்போது, அதில ஒரு விதமான திருப்தி அடையறாங்க. ஸோ ம் காத் ந நீர், நிலம், நெருப்பு, காற்று மொத்தம் இணைஞ்சது தான் யாகங்கள். இந்த பொருட்கள யாகத்தில போடும்போது, அந்த சுவாதா தேவின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் வந்து அந்த தெய்வம் வந்து வாங்கிக்கிறாங்க. சுத்தி எல்லா தெய்வங்களுக்கும் அது போய் சேருது. ஸோ, அதனால வந்து நெருப்பு அப்படின்ற விஷயத்தில அதில பண்ணும்போது, அதில நெய் வந்து ஊத்தும்போது நீரா போது. ஸோ, கீழ நிலத்தில தான பண்றோம். ஸோ, ஆகாயத்துக்கு போது. காத்து கலக்குது. ஸோ, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மொத்தமே கலக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாகம் தான். ம். சார் அதே மாரி இந்த கடவுள் வழிபாட்டுல அதிகமா போயிடுச்சுன்னா, சில பேர் வந்து ம். சில ரொம்ப தப்பு பண்றத நான் பார்க்குறேன் சார். அதாவது என்னன்னா, நான் வந்து ரொம்ப இது எனக்கு வேணும். நான் இப்ப ரீசென்ட்டா ஏதோ முருகன் வழிபாட்டுல பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ரொம்ப விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூவா இருந்திருக்கு. ரொம்ப நான் கடவுள் வழிபாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது விரதம் இருந்து ஆல்ரெடி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆயி, ரொம்ப ஒரு பிரச்சனைகள் ஆகுது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? கடவுள் வழிபாட்டுல ஒரு கிளாரிட்டி இல்லாம, அ ஒரு புரிதல் இல்லாம ஒரு ஒரு இது பண்றாங்கல்ல, அத எப்படி பார்க்குறீங்க? கடவுள் வழிபாடுல வந்து அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க. எண்ணங்கள் தாங்க. ம். எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, எண்ணங்கள் சுத்தமா இருந்தா போதும். குளிக்கணும்னு அவசியம் இல்ல. பல்லு விளக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமா இருக்கணும். அப்புறம் சாப்பிடாம இருக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க எப்படி வேணா இருந்து போங்க. நம்ம நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்டு,
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டு மந்திரம் சொல்லலாமான்னு கேட்பாங்க. சில பேர் கோயிலுக்கு போலாமான்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா வயித்துக்குள்ள இருக்க தான் போகுதுங்க. ஆமா. அது அப்படியே தான் இருக்கும் போது. கையில பேக்ல எடுத்துன்னு போனான்னா, உள்ள எடுத்துன்னு போனான்னா எல்லாம் ஒண்ணு தான். ஸோ அந்த மாதிரி இருக்க தான் போகுது. எண்ணங்கள் சுத்தமா இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம பண்ணலாம். அதனால தான் நான் மேக்ஸிமம் என்ன சொல்றேன்னா, இந்த மந்திரங்கள் உச்சரிக்கும்போது கூட, நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. ம். உதடு அசையாம சொல்லுங்கன்னு சொல்றது. உதடு ம். அசையாம சொல்லும்போது அது வந்து மேல அ கடவுளுக்கும் நம்மளுக்கும் தான் சம்மந்தமா ஆயிடும். ஸோ வாய் அசைக்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு தோஷமா மாறும். ம். இந்த தேவையில்லாம விஷயங்கள் நம்மள தேடி வரும். ஸோ மனசுக்குள்ள உச்சரிக்கும்போது 24 ஹவர்ஸுமே உச்சரிக்கலாம். நிச்சயமா. எந்த ஒரு மந்திரம். ஏன் இந்த ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து சார், தன்னைத்தானே வருத்திக்கிறது தான் கடவுள் வழிபாடுன்னு நம்பிக்கையா ஒரு 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 கூட்டம் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்காங்க. ம். நெறைய பார்க்குறேன் நம்மகிட்டயே வராங்க. ஆ. ஸோ அது அப்படி கிடையாதுங்க. அப்படி கடவுள் வந்து அத ஏத்துக்கவே மாட்டார். ம். ம். ஸோ நம்மள வந்து நம்ப உடல் தான் கோயில், உள்ளம் தான் கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்மள நாம பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுல சுத்தமா வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இது பண்ணணும். அது தவறான ஒரு போக்கு. சரி, அது அவங்களோட விருப்பம். விருப்பம். இன்னையிலிருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ம். உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா? அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். இன்னையிலிருந்து நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்ன ஒரு விஷயம் எண்ணங்கள நல்லா வைக்கணும். எண்ணங்கள் தான் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும். ம். மத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கணும். நல்லதே செய்யணும். நல்லதே சொல்லணும். இந்த மாரி விஷயங்கள் நம்ம சொல்ல சொல்ல செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கே திரும்ப வரும். நம்ம என்ன செய்றோமோ அது நம்மளுக்கு திரும்ப வரும். நம்ம யாருக்காவது ஏமாத்தணும்னு நெனச்சா நம்மள ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருப்பான். ம். நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணணும்னு நெனச்சோம்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் நிப்பான் துரோகம் பண்றதுக்கு. நம்ம யாருக்காவது குழி பறிக்கணும்னு நெனச்சா நம்மளுக்கு பின்னாடியே ஒருத்தன் வந்து நிப்பான். நம்மளுக்கு குழி வெட்டிட்டு இருப்பான். ஸோ அதனால நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லதே நினைக்கும்போது நம்மளுக்கு நல்லதே தான் திரும்ப வரும். நம்ம என்ன நிச்சயமா, நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நிச்சயமா. ரொம்ப அழகா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றிகள் சார். நன்றி.